மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. கணவன் மனைவியிடையே நான் என்று சொல்வதை தவிர்த்துவிட்டு நாம் என்று சொல்லும் பொழுது மட்டும்தான் அந்த தலைமுறை 7 தலைமுறைக்கும் எடுத்து செல்கின்றது. உறவு சார்ந்து, அன்பு சார்ந்து, எண்ணம் சார்ந்து, சிந்தனை சார்ந்து. இவர்களுடைய குழந்தையும் நான் என்றே சொல்லி பழகிவிடுகிறது. நாம் என்பதை மறந்து விடுகின்றது. பெரும்பாலும் குடும்ப விலகலுக்கு காரணம், கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் நான் என்ற ஒரு வார்த்தை தான். அதாவது கணவனும் மனைவியும் தனித்தனியாக சம்பாதித்தம் இருக்கும் பொழுது நான் என்னுடைய சம்பளம் என்னுடையது, உன்னுடைய சம்பளம் உன்னுடையது, உன் இஷ்டம் போல் செய், என் இஷ்டம் போல் செய் என்று கணக்கு பார்த்து செய்வதனுடைய விளைவு பல குடும்பங்கள் விலகி இருக்கின்றன. இது அடுத்த 7 தலைமுறைக்கும் ஃபார்வேர்ட் ஆகும். அப்போது நான் என்னுடையது என்பதை சொல்லுவதை தவிர்த்துவிட்டு நாம் நம்முடையது என்று அந்த வரும் பணத்தை எப்படி செலவு செய்ய வேண்டும், எப்படி முதலீடு செய்ய வேண்டும், எப்படி பிற்காலத்திற்கு நம்மளுக்கு தகுந்தாற்போல அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கு நாம் என்ற வார்த்தை மட்டுமே உயர்த்தும். பெரும்பாலும் குடும்பங்களில் இது போன்ற பிரச்சனைகள் வருவதற்கு என்னுடையது, என் பணம், என்னுடையது, என் குடும்பம் என்று பிரித்து செயல்படுவதனுடைய விளைவு பல குடும்பங்கள் விலகி இருக்கின்றன. இது போன்ற எண்ணம், சிந்தனை, செயல் சார்ந்த அறிவுகளை விட்டு எண்ணத்தை உறுதிப்படுத்தவும், எண்ணங்களை மேம்படுத்தவும், எண்ணங்களை செயல்படுத்தவும், முறை சார்ந்த ஏற்றங்களை ஏற்றுக்கொள்ளவும் வழிகாட்டுதல் தான் உளவியல் வழிகாட்டுதல். வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்கு தேவை ஒரு உளவியல் பகுப்பாய்வு. நம்மளுடைய எண்ணம் நம்மளுக்கு சரியாக இருக்கும், மற்றவர்களுக்கு தவறாக இருக்கும், மற்றவர்களுக்கு சரியாக இருக்கும், நம்மளுக்கு தவறாக இருக்கும். இது போன்ற முரண்பாடுகளை தவிர்க்கத்தான் உளவியல் பகுப்பாய்வு, வாழ்வியல் வழிகாட்டுதல் அவசியம் என்பதை வலியுறுத்தி கொண்டு வருகின்றோம் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன்.